ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாருமே குட்டீஸ் ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய கலர் க்ளே எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளே பார்த்திங்கன்னா 4 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அவங்க விருப்பப்பட்ட கலர்ஸில் அவங்கள வச்சேவும் செய்யலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் அவங்களும் செய்வாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ வீட்டில் விருப்பத்தோடு விளையாடுவாங்க. இந்த க்ளே வச்சு பார்த்திங்கன்னா அவங்க நிறையா ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸ், இந்த மாதிரி அப்புறம் நிறைய டால்ஸ், மினியேச்சர் குக்கிங் செட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அவங்க செஞ்சு விளையாடுவாங்க இல்லைங்களா. ஸோ ரொம்பவே பிடிச்ச ஒன்று அவங்களுக்கு க்ளே. ஸோ அதை நம்ம வீட்லேயே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த 1 கப் மைதா மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 கப் எடுக்கிறதுனா அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க, 8 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஓகேங்களா. நீங்கள் வீட்லேயே அடித்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, இது போல் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய கலர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு கூடுதலாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பில் செய்கிறேன். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி சேர்க்காமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு. ஸோ ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு டக்குன்னு குழகுழன்னு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாருங்கள், பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை கலர்ஸ் செய்ய விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டிஸாகவே நிறைய கலர்ஸ் பண்ணுறேன். ஸோ குட்டி குட்டிஸாக பண்ணுறேன். நீங்கள் ஒரு 4 கலர்ஸ் அப்படி பண்ணால் கொஞ்சம் மீடியமாக பெருசாக கூட பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அது போல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நாம் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பார்த்திங்கன்னா வீட்டிலே குட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம குட்டீஸும் வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கடையிலையும் வாங்கிக்கலாம். இது 20 ருபீஸு 2 இது வருது பாருங்கள். இதுலேயே மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெயிண்ட்டு. இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க பெயிண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் செஞ்சு காட்டுறேன். நம்மளுக்கு இது போல் நிறைய கலர்ஸ் வேணும்னா நம்ம பெயிண்ட் வாங்கி இது போல் பண்ணலாம். சப்போஸ் பெயிண்ட் இல்லாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இதை கூட வச்சு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலருக்கு நம்ம குங்குமம் வச்சு பண்ணிக்கலாம். எல்லோ கலருக்கு மஞ்சள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். வேறு என்ன ஃபுட் கலர் இருந்ததுன்னா ஏதாவது கேசரி கலர்ஸ், அதுவும் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அதுபோல் வீட்டில் இருக்கிற கலர்ஸும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் டார்க்காக வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து பிசைங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்ல கலராக வந்துடும் நமக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிசைய அப்படியே நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம உப்பு எண்ணெய் சேர்த்து பிசையும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே அந்த உப்பாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பெயிண்ட்டு சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதாவது குட்டீஸ் பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்பட்டதை செஞ்சு பார்ப்பாங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸு, டெடி பியர் இது போல் எல்லாம் செய்வாங்க. பாருங்கள், நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஏதாவது 2 செஞ்சு காட்டுறேன். நல்லா பாருங்கள், சாஃப்டாக நம்மளுக்கு உருட்ட வரும். இதை வச்சு சிம்பிளாக பாருங்கள், ஒரு ஆல்ஃபபெட் சி பாருங்கள் செய்யலாம். பாருங்கள், தெரியுதுங்களா. ஏன்னா நம்மளுக்கு அந்த பெயிண்ட் சேர்த்துட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு சாஃப்டாக வந்துடும்.
அடுத்தது ஏதாவது ஒரு அகல் விளக்கு பாருங்கள் செஞ்சு காட்டுறேன் நான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குட்டீஸ் அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செய்வாங்க. சேரு, டேபிள், சோஃபா அந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசமாக செய்வாங்க. நானே வீட்டில் பார்த்துருக்கேன். குட்டீஸ் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பொதுவாக அப்படி தான் திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ அடுத்தது வேறு கலர்ஸ் செய்யலாம். நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன் இப்போது. நீங்கள் ஒரு கலரில் வந்து க்ளே செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கை வாஷ் பண்ணிக்கோங்க. கை அந்த ஸ்பூன் எல்லாம் பக்கம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு இல்லைனா அப்படியே இன்னொன்று செய்யும்போது வந்து டபுள் கலராக சேர்ந்து வேறு மாதிரி ஆகிடும். ஒரு சில டைமில் நல்ல கலராகவும் வரும், ஒரு சில டைமில் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக போயிடும். ஸோ ஒவ்வொரு க்ளே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், ஒவ்வொரு கலரில் க்ளே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கையும் வாஷ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த ஸ்பூனும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா. இப்போ எல்லோ, பிங்க் செஞ்சாச்சு. இன்னும் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸு செய்யலான்னு இருக்கேன். எல்லா கலர்ஸும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி தான். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நிறைய கலர்ஸ் நான் வந்து செஞ்சிட்டேன். நான் வந்து சின்ன பாலாக வந்து எடுத்துக்கிட்டு இது போல் செஞ்சுருக்கேன் கலர்ஸு. நீங்கள் பெருசானா ஒரு 4-5 கலர்ஸ் கூட செஞ்சுக்கலாம். நீங்களும் இல்லை இதே போல் நிறைய கலர்ஸும் வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் குட்டீஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். செஞ்சுட்டு நம்ம இது போல் ஒரு கவரில் வந்து போட்டு வச்சிடலாம் செப்பரேட் கலர்ஸாக. அப்போ வந்து கலர்ஸ் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், ப்ளஸ் நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் குட்டீஸ் வந்து எடுத்து விளையாடும் போது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா காற்றுல வந்து ஆறி ரொம்ப பளபளன்னு உதிரியாக போயிடும், சாஃப்ட்னஸ் போயிடும், அவங்களுக்கு விளையாட வராது. ஸோ இது போல் கவரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்படி இல்லைனாக்கா பாக்ஸில் கூட குட்டி பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. விளையாடி முடிச்சுட்டு அது போல் அவங்கள மூடி போட்டு வைக்க சொல்லிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டில் இருக்கிற மைதா, உப்பு, எண்ணெய் இதை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெயிண்ட் இருந்தால் வீட்டில், இல்லைனா வீட்டில் இருக்கிற கலர்ஸ் வச்சே நம்ம வந்து பசங்களுக்கு வந்து இது போல் க்ளே செஞ்சு கொடுத்துடலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் லீவில் உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக மதர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.